அனைவருக்கும் வணக்கம். பிரபல யூடியூபர் அவர்கள் நேற்று ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் வீட்டு இல்லத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த காரணத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் சவுக்கு வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து. திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆஸ்வாதிக்கிறவங்க 2 லட்சம் பறித்தாக அவதூறாக பேசுனதாகவும், இவர்கள் எதுக்காக அவதூறாக சொன்னால் என்னை பற்றி நீ வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த வீட்டை நீக்க சொன்னாங்கன்ட்டு இவங்க அலுவலகத்துக்கு வந்ததாகவும், அதை நீக்கணுன்னா எனக்கு 10 லட்சம் பணம் கொடு அப்படி சொல்லிட்டு அவன் அடித்ததாகவும் அவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மறுப்பு தெரிவித்து சவுக்கு சாமுங்கிறவர்கள் அந்த மாதிரி சம்பவமே நடக்கவில்லைன்னு சொல்லிட்டு அது பதில் கடிதம் போட்டிருக்காரு. அதாவது அவர் நவம்பர் 1 தனிப்பீடு பதில் அனுப்பிட்டு அந்த மாதிரி சம்பவம் நடக்கவில்லை, தவறான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த காவல் தலைவர்கள் இவர் கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் வீட்டை கைது செய்ய முற்படும்போது அவர் கதவு வீடு உள்ளே தான் இருந்திருக்கிறார். அந்த வீட்டு கதவை உடைத்து, அதாவது தீவிரவாதி திருட்டு கொலை பண்ணுறோம் திருட பண்ணுறவான் பயங்கரவாதி ஊட தப்பி ஓட போகிறான் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு. அவ்வளோ சீக்கிரம் அந்த கதவை உடைத்து உள்ளே போய் கைது செய்ய வேண்டிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முன்னதாகவே இதேமாதிரி அவருக்கு அச்சுறுத்தல் கொடுத்துருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள் அவதூறாக பேசி விட்டதாக சொல்லிட்டு தூய்மை பணியாளர்ன்ற போல் வேஷம் போட்டுக்கிட்டு தூண்டிவிட்டு அவர் வீட்டை அடித்து நொறுக்கி சாணியெல்லாம் போட்டு நாசப்படுத்தினார்கள். அச்சுறுத்தல் கொடுத்து வீட்டை கலைப்பணி செய்தார்கள். அதே போன்று தவறு செய்தால் அவர் சட்டம் நடவடிக்கை எடுக்க கைது செய்யணும், அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே போன்று உடைக்கும் போது கதை இருக்கும்போது அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு பயமுறுத்த கொடுப்பாங்க. அந்த அச்சத்திற்காகவே இந்த விஷயத்திற்காண்டு அவர் வீட்டில் இருக்கும்போது கூறியிருக்கிறார், என் என்னுடைய வக்கீல் வரட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒருத்தவங்களை கைது செய்யும் போது அது சொந்தக்காரங்களோ இல்லை சம்மந்தப்பட்டவர்களோ தகவல் தெரிவிப்பது முறையெல்லாம் எல்லாரும் செய்வதான ஒரு வழக்கமான ஒன்று தான். ஆனால் அதுக்கும் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தாலே இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்த பிறகுதான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கான அப்டேட். கூட கொடுக்க டைம் கூட கொடுக்காமல் வக்கீல் வருவான்னு சொன்ன பிறகு மீண்டும் உடைச்சி தெரிகிறது மிக ஒரு அராஜக போக்காதான் திராவிட அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் கமல்ஹாசன் மாரி வருங்காலம் முதல்வர் டிவியெல்லாம் உடைச்சார பார்த்தீங்கன்னா, டிவி உடச்சி ரிமோட்டெல்லாம் உடச்சி விட்டு அந்த ஒருத்தரை மட்டும் என்ன பண்ணாமல் திமுக தான் நம்ம தான் எடுக்கிற நம்ம திமுக அகற்ற வேண்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார்ல, கடைசியாக போய் கமல்ஹாசன் ஐக்கியமானவர்ல. இப்போ சொல்கிறாரு திமுக உணர்வு மாதிரி இருக்குதா, கமல்ஹாசன் சொல்கிறாரு உணர்வு மாதிரி இருக்குது, சூரியன் மாதிரி இருக்குது, முதலமைச்சர் அவரை தான் தூக்கி அமர்த்த வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கும் சமசங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு அறிவாளத்தை அடிமையுமே ஆகிட்டுன்னு விமர்சனம் பண்ணியிருந்தார். இதே போன்று தான் தொடர்ந்து திமுகவுடைய தொடர்புடைய சம்மந்தம் அவங்களுக்கு தொடர்ந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படியாச்சும் இவங்களை ஒரு முடக்கணுங்கிற நோக்கில். அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக நேரு அவர்கள் நம்முடைய முன்னாடி இடி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவளை கைது அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க, தகவலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது சமீபத்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய கேஎன் நேருவோட தம்பி ரவிசந்திரன் இத்தாலி சென்று அங்கே முதலீடு செய்வதாக தகவல் வந்துருக்கிறதாக பேச்சுவார்த்தை நடந்திருந்தாக்கா, அந்த அமலாக்கத்துறை ஒரு நாளிதழில் வெளியிட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே ஒரு இந்த பணி நியமனம் 886 கோடி அடிச்சிருக்கிறாரு. டெண்டர் கமிஷன் வாங்கலும் 1020 கோடி. இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு அங்கே முதலீடு செய்வதாக தகவல் படி தான் அவரை நாங்கள் அப்படியே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த பணம் இந்த இதில் ஊழல் பண்ண பணம் இதன்னு பிறகு தான் போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. போயிட்டு பையன் நம்ம காலைல விழுந்த வீடியோ ஃபைலாம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒன்று வீடியோ அப்படிலாம் வந்திருக்கு. இவரோட தீவிர சவர்கள்லாம் எல்லாம் ஊழல் அமலாக்கத்துறை, ஆனால் அமலாக்கத்துறையெல்லாம் ரைடெல்லாம் வருதாங்க போகிறேன் எல்லாம் பண்ணுறாங்க, தகவலை எடுக்கிறாங்களே ஒழிஞ்சு திருப்பி எப்படி காமராஜ் மாதிரி ராவணத்தில் யாரும் இந்த கைது பண்ணி அடைச்ச மாதிரி அப்படி ஒரு செய்தி ஒன்று தெரியல. இப்போ நேரு சிதம்பரம் சந்தித்த பிறகு அது அப்படியே அந்த காலத்தில் அப்படியே இருக்குது. இன்னும் டிஎம்கே ஏன்னு கேட்டால் சவுக்கு சங்கர் அது மட்டும் விடலை, டிஎம்கே கொள்ளடிக்கிறது தானே, திருடுறது தானே, அது தெரியுமா வச்சு. அது தெரிஞ்சு கிட்னி திருட்டு, உடலுப்பு திருட்டுனா பெரம்பலூரில் அந்த திருட்டெல்லாம் பண்ணாங்க. அவங்களாம் திருட்டு கொள்ளலாம் விட்டுட்டு வாங்குவோம், என்னையை கைது பண்ணுறாங்க, கண்டிப்பாக திமுக அடையாளம் அழியும் அப்படிங்கிறது சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு மா சுப்பிரமணியம் இருக்கிறாரு, உடல் உறுப்பு தானாக அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, அதில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்குது, தமிழ்நாடு முதலிடம் இருக்குது தானத்தில்ங்கிறாங்க.
தான் விருப்பப்பட்டு கொடுக்குறதுலாம் இல்லை. ஏதாச்சும் வயதான முடியாதவங்களோ, மூளைச்சாவு அடைந்தவங்களோ, ஒப்புதல போட்டு அப்படி தான் வந்து தானம் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, நல்லா உயிரோடு இருக்கிறவங்கள வறுமையை பயன்படுத்தி, அந்த காசை கட்டி தந்துட்டு திருட்டு வேலை பண்ணி திருட்டு தான் சொல்லுவாங்க. அதுல வந்து நடவடிக்கை எடுக்கல. அதையும் சீமான் செஞ்சிருக்காரு. ஆனா இவங்க ஒரு பிரச்சனைன்னா ஓடி மோடி அவர்களை மீட் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. கேட்டா நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சமூக இணக்கம் இருந்தா தான் நாங்க எந்த நிதியும் பெற முடியும். மத்திய அரசுலேருந்து அப்படின்னு ஒரு பில்டா ஓடுவாங்க. ஸ்டாலின் அவர்களும் கொள்ளைப்படிப்பு பிடிப்பாங்க. இதுவரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தொடர்ந்து இத்தனை நாடுகளும் 1, 2, 3, 2022 தொடர்ந்து எந்த ஆளும் பங்கேற்கல. இப்போ நிதி வேணும், சுமக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கடைசியா இந்த 2024 5ஆம் ஆண்டு அந்த இந்தியாவில் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நிதி சும்மா இல்லையா? அப்போ இவர்களுக்கு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னாக்க போய் என்ன வேணா பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இவங்க மட்டும் இல்லை, ஏற்கனவே வாஜ்பாய் இருக்கிற தமிழ்நாட்டில் பிஜேபி கொண்டு வந்து இவங்க தான், திமுக தான். அது வரலாறுலாம் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் சவுசங்கர்லாம் கைது சொன்ன பிறகு ஒரு குரல் எழும்புகிறது. அவர் வாய்க்கு இப்படி தான் அவதூறு பொறுத்து தான் கைது செய்வாங்க. சீமான குரலை கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சீமான் அனைவரும் நக்கல் மானூருக்காருக்கு நக்கலை பண்ணுறாரு. மானூருக்காரனா உடனே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. கதை விட்றாரு, ரீல் விட்றாரு அப்படிங்கிறாரு. இன்னொன்று எருமாட்டு கதை சொன்னார். ஆனால் நிறையா கொசுலாம் வந்து போய் எருமாட்டில் உட்காந்து செத்து போயிட்டேன். என்ன கதை விட்றாங்க கேட்குறவங்களாம் இன்னும் தம்பிகள்லாம் அதை காது கிழிக்கவனும் கேட்க மாட்டாங்கனால இப்போ ரீல் விட்றாரு. அதுவும் அந்த ஒரு கதை விடுமோன்னு ஒரு நக்கல் தோணியில் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீ என்ன நக்கல் தோணுன்னா பண்ணு, ஏன்னு கேட்டுக்கு அவர் ஒரு கட்சி சார்ந்திருக்கும் போது அப்படி தான் பண்ணுவார். எல்லோரும் காசுக்கு வேலை செய்கிற மாதிரி அரசு ஒரு கட்சியில் பண்ணிக்கிறோன்னா அந்த கட்சி சார்ந்த வருமானம் தான் பார்ப்பாங்க. அவர் வீட்டுக்கு பண்ணுறாரு. அதனால் எங்கள் அதிமுக சார்பையில் ஏதாச்சும் வரும். ஒரு நாள் டிவிக்கவே விமர்சனம் பண்ணார். அப்போ டிவிக்கு ஆதரவாக பேசினார். சீமான் என்ன ஆதரவு கொடுத்தா நாளைக்கே சீமானா ஒரு கொள்ளு கொடுப்பாரு. ஏன்னா அது வந்து ஒரு இது சரியான போக்குன்னு கொள்ளு கொடுப்பாரு. சவுக்கு தான் நன்றி கெட்டு நான் ஏதாவது ஜென்மமாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சீமான் வந்து எல்லா அரசியலரும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அரசியல் வேறு, தனிப்பட்ட வேறு போகிற சட்ட ரீதியாக அதெல்லாம் பண்ணணும் முடிஞ்சு தனிப்பட்ட பண்ணால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சிந்தம் சீமான் அவர்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் அதனால தான் இப்போ சனி ஞாயிறு லீவுங்களால அதாவது டிசம்பர் 26 வரைக்கும் உள்ளே வைக்கணும் வச்சுருக்காங்க. ஏன்னா இடத்துலலாம் சனி ஞாயிறு லீவில் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் பழிவாங்கல் போக்கில் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சவுசம் குற்றம் சாட்டிக்கிட்டாரு. மேலும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.